ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட்ல சுதாகரனுக்கு வந்து கிரீன் கார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் என்ன விஷயம் பண்ணார் அப்படிங்கறத வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஸோ கிரீன் கார்டு கொடுத்ததுக்கெல்லாம் வீடியோ போடுவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறது வந்து பாத்துடலாம். ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து என்எம்சி டீமுக்கும் ஐசிஎஃப் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் ஃப்ளோவா நடந்து போயிட்டு இருக்கும் போது என்எம்சி டீம்ல இருந்து ஒரு ரைடர் வந்து ரைடுக்கு போனார். ஸோ அவர் வந்து பாக்லைனை தொட்டு போனஸ் போட்டுட்டு ரிப்பீட் வரும்போது ஐசிஎஃப் டீம்ல இருந்து ஒரு 3 டிஃபெண்டர்ஸ் வேகமா டேஷ் அடிச்சாங்க. ஸோ அந்த டேஷ் வந்து சக்சஸ் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த டேஷ் வந்து சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்பையர்ஸ் வந்து போனஸ் பிளஸ் 3 பாயிண்ட்ஸ் என்எம்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா ஐசிஎஃப் டீம்ல இருந்து எல்லாருமே கோச் உட்பட எல்லாருமே ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்து நடத்தினாங்க. ஓகேங்களா? சோ அந்த டிஃபெண்டர் வந்து வெளியே போயிட்டா நீங்க எப்படி பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஆர்குமெண்ட் வந்து நடத்தினாங்க. இதுல முக்கியமா அபினேஷனே, சுதாகரனே, தியாகராஜன் இவங்கெல்லாம் ரொம்ப கோவமா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ ஒரு கண்டிஷனுக்கு மேல எல்லாருமே, அதாவது ஐசிஎஃப் டீம்ல இருந்து கோச்சா இருக்கட்டும், அபினேஷனா இருக்கட்டும், எல்லாரும் காம் டவுன் ஆயிட்டாங்க. பட் சுதாகரனுக்கு வந்து உறுத்திட்டே இருந்திருக்கும் போல இருக்கு. அவர் இன்னும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்து நடத்தினாரு. முன்னாடி கேமரா இருக்கு, அதுல வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேங்களா? சோ கபடி அப்படிங்கிற ஒரு கேம் வந்து அக்ரஷன் கேம் தான், ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய கேம் தான், அம்பையர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய கேம் தான். ஓகேங்களா? அப்படி அம்பையர் கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது ஒரு லெவல் தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே ரூல்ஸ்ல வந்து இங்க வந்து தேர்ட் அம்பையர் அந்த ரிவ்யூ சிஸ்டம் வந்து கிடையாது. அம்பையரோட முடிவே இறுதியானது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் புக்லயே கொடுக்குறாங்க. சோ அதை மீறி நீங்க ஒரு அளவுக்கு மேல அம்பையர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணவே கூடாது. சோ அப்கோர்ஸ் சுதாகரன் இருக்கிற இடத்துல நான் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கபடி பிளேயரா இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கபடி பிளேயர்ஸ்க்கும் தான் நீங்க அம்பையர் கிட்ட வந்து ஓவரா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அம்பையர்ஸ்க்கு வந்து நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப பொறுமையாவும் இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டிசிஷன்ல இருந்து அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? சோ நல்ல வேலை இந்த அம்பையர்ஸா இருந்தாங்க. இதுவே வேற ஸ்டேட் அம்பையரா இருந்திருந்தா அப்படின்னா கிரீன் கார்டை அடிக்கடி தூக்கி காமிச்சிட்டே இருந்திருப்பான். எப்படி 33rd சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸுக்கு தூக்கி காமிச்சானோ அதே போல தூக்கி காமிச்சிட்டே இருந்திருப்பான். பட் இந்த அம்பையர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணதுனால எந்த ஒரு கார்டும் சுதாகரனுக்கு இந்த ஆர்குமெண்ட்டை பொறுத்தளவு கிடைக்கல. சோ நிறைய பேர் வந்து என்ன கேட்கலாம், சுதாகரன் ஃபேன்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க, சுதாகரன் பண்ண ஆர்குமெண்ட் மட்டும் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? அதை தாண்டி எவ்வளவு ஆர்குமெண்ட், இதை விட பெரிய ஆர்குமெண்ட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல நடந்திருக்கு. சோ அதெல்லாம் பத்தி எதுவும் பேசலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, அவன் வேற ஸ்டேட்காரன், அவன் எந்த ஆளையும் போட்டு நம்ம வந்து நம்மளை பார்ப்போங்க. நம்ம பிளேயர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுக்குறோம். சோ இது வந்து நிறைய கபடி பிளேயர்ஸால ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கபடி பிளேயர்ஸ் கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டியா இந்த ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவம் வரும். கோவம் வந்துச்சு அப்படின்னா நீங்க ரைடிங் போகும்போதா இருக்கட்டும், டிஃபென்ஸ்ல இருக்கும் போதும் அதே விஷயம் தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடும். அது வந்து உங்களோட ஒரிஜினல் கேமை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். சோ அதனாலதான் சொல்றேன், உங்களோட கோவத்தை கொஞ்ச நேரமாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையா இருக்க பாருங்க மேக்சிமம். சோ அதுதான் கபடியில வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். சோ பொறுமையா இருக்கணும். அதுக்குன்னு இந்த அம்பையர்ஸ் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சாதகமான டீமுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த அம்பையர் கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருக்கணும் அவசியமே இல்லை. அவன் அப்படி தப்பு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உங்க பாட்டுக்கு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிற அம்பையர்ஸ் எல்லாம் நேஷனல் கேம்ஸ்ல இருந்து பிகேல் வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட்லயும் அம்பையரா இருந்தவங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ எந்த ஒரு ஆர்குமெண்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றாங்க. அப்படிங்கும் போது நம்ம தமிழ் அம்பையர்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பா இந்த ஆர்குமெண்ட் நடந்த பிறகு சுதாகரனுக்கு வந்து கண்டிப்பா கோவம் இருந்துச்சு. சோ அதனாலே அவர் வந்து அவரோட கண்ட்ரோலை வந்து இழந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே அபினேஷன் தான் இந்த ரைட் நீ போ, இந்த ரைட் நீ போ அப்படிங்கிற மாதிரி இந்த டிசிஷன் எடுப்பாரு. ஆனா சுதாகரனே அந்த ஆர்குமெண்ட் நடந்த பிறகு எல்லா ரைடும் அவரே போயிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அபினேஷனை வந்து வேண்டாம் அப்படிங்கிற சொன்னதுக்கு அப்புறம் அவரே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? அந்த கண்ட்ரோல் வந்து இழந்துட்டாரு. அதே போல போற ரைட்லாம் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பிலேயே அவர் வந்து இருந்துட்டாரு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா அந்த மாதிரி அன்கண்ட்ரோலா நீங்க போகவே கூடாது. நீங்க ஒரு பெரிய லீக் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் நீங்க இழக்கவே கூடாது. சுதாகரனை வந்து அன்கண்ட்ரோலா இருக்கிற நேரத்துல அடுத்தடுத்த ரைட்ஸ் போகும்போதும் அபினேஷன் பேஜ கேட்காம ரைட்ஸ் போகும்போதும் அந்த இடத்துல அவருக்கு சக்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. மேபி என்எம்சி டீமை விட ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் டீம் வந்து அவங்க அந்த சைடு இருந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சுதாகரனை அன்கண்ட்ரோல் இல்லாம ரைட்ஸ் அதிகமா போயிட்டே இருந்தாரு, தொடர்ச்சியா பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பிலே இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல சுதாகரனை கண்டிப்பா பிடிபட்டிருப்பாரு.
இந்த ஆர்குமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு சுதாகரனுக்கு எந்த ஒரு கார்டுமே கொடுக்கல. ஓகேங்களா? சோ அதை தாண்டி அடுத்த மேட்ச் செமிஃபைனல்ஸ்ல வந்து ஐசிஎஃப் டீமும் யாதவ் அகாடமியும் பிளே பண்ணியிருந்தாங்க. யாதவ் அகாடமி வந்து சூப்பரான டீம். ஓகேங்களா? சோ அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா பிளே பண்ணும்போது நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா? சோ இந்த போட்டோ இந்த ரைட்ல வந்து சுதாகரனை ஜம்ப் பண்ணி அந்த ரைடரை தொட்டாரா தொடலையா அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஆர்குமெண்ட். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அம்பையர்ஸ் எல்லாருமே சுதாகரனுக்கு சாதகமா அவர் தொட்டிருக்கார் 1 பாயிண்ட் ஐசிஎஃப் டீம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த டிஃபெண்டர் வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ அந்த டிஃபெண்டர் தான் அம்பையர் கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாரு. சோ அவர் வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஓகேங்களா? சோ அந்த அவர் வந்து அந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும்போது சுதாகரனும் அதுக்கு பதிலா ஆர்குமெண்ட் பண்றாங்க. நான் தொட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளீனா அவருமே ஆர்குமெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல சுதாகரனை வந்து பண்ண மிகப்பெரிய தப்பு. அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அம்பையர்ஸ் வந்து அவருக்கு சாதகமா பதில் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்குமெண்ட் ஆகுது ஐசிஎஃப் டீமுக்கு சாதகம் இல்லாம தான் அந்த டிசிஷன் வந்து அம்பையர்ஸ் வந்து எடுத்தாங்க. சோ அதனால ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓரளவு தேத்தி விடலாம். ஆனா இந்த இடத்தை பொறுத்தளவு அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கவே கூடாது. சோ உங்களுக்கு சாதகம் அம்பையர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க உங்க பாட்டுக்கு அமைதியா போயிருக்கணும். அந்த டிஃபெண்டர் வந்து ஆர்குமெண்ட் பண்றானா, ஆப்போசிட் டீம் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுதுன்னா அவன் பண்ணிட்டு போறான், அது அவன் பாடு. உனக்கு நீ செஞ்ச விஷயத்துக்கு உனக்கு கரெக்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ நம்ம பாட்டுக்கு சைலண்டா போய் உட்காந்துடணும். சோ இந்த இடத்துல வந்து லிட்டரலா அவர் கண்ட்ரோலை வந்து இழந்துட்டாரு. சோ அன்கண்ட்ரோலா போன சுதாகரனை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறுபடியும் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஆனா அதுலயும் அவருக்கு சக்சஸ் தான் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த டோர்னமெண்ட்ல 2 டீம் பிளே பண்ணுது அப்படின்னா 2 டீம்ல ஒரு டீமுக்கு சாதகமா அம்பையர்ஸ் வந்து டிசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாதகம் இல்லாத டீம் வந்து அம்பையர்ஸ் கூட போய் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. சோ அம்பையர்ஸ்க்கும் அந்த அன்லக்கியான டீமுக்கும் தான் ஆர்குமெண்ட் வந்து நடக்கும். சோ அந்த டிசிஷன் கரெக்டா கொடுத்த டீம் வந்து அவங்க பாட்டுக்கு போய் உட்காருவாங்க. சோ இது இந்த ஒரு விஷயம் வந்து இந்த டோர்னமெண்ட்ல நிறைய நேரங்கள்ல நடந்திருக்கு. சோ அந்த விஷயத்த சுதாகரனை ஃபாலோ பண்ணிருக்கலாமோ, தேவையில்லாத ஆர்குமெண்ட் கொடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சோ கண்டிப்பா இந்த தேவையில்லாத ஆர்குமெண்ட்டுக்காக சோ சுதாகரனுக்கு வந்து கிரீன் கார்டு இந்த ஆர்குமெண்ட்டுக்காக அம்பையர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஆனா சுதாகரன் எனக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கோவமா இருக்கும் போதும் சரி, கோவம் இல்லாம இருக்கும் போதும் சரி, டீம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருந்தாலும் சரி, டீம்ல இருந்து அவருக்கு சப்போர்ட் இருந்தாலும் சரி, சப்போர்ட் இல்லைனாலும் சரி, வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி, அவரோட கேம் மாறாது. மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். அவரோட கேம் என்னைக்கும் மாறி பார்த்ததே இல்லை. அவரோட நேச்சுரல் கேம், அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவரோட மனநிலை எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவரோட கேம் வந்து அவர் அது ஃப்ளோவா இருக்கும். நேச்சுரலா அவரோட கேம் வந்து அவர் பிளே பண்ணிட்டே தான் இருப்பார். அந்த ஒரு விஷயம் எனக்கு சுதாகரன் கிட்ட ரொம்ப பிடிக்கும். எண்ட் ஆஃப் த டே சுதாகரன் எடுக்கிற இடத்துல யாரா இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட் வந்து பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களை கண்ட்ரோலா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இல்லைன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட் பிளே பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா நீங்க உங்களை கண்ட்ரோலா வச்சுக்கணும். நீங்க வந்து உங்களை இழந்துடக்கூடாது, அன்கண்ட்ரோலா போகக்கூடாது. ஸோ கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.